டேய் சந்தோஷ், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? உன் அம்மாவை பத்தி பேசினாலே உனக்கு ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருது? ஏய், நீ ஆடிட்டிங் ஃபைல் வாங்க தானே வந்த? அதை விட்டு ஏன் வெட்டியா பேசிட்டு இருக்க? கேன்டீன்ல அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு என் கேபின்ல வந்து பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க, முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. என்ன சந்தோஷ், இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? கிளம்பணும். இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உன்னோட கல்யாண நாள்டா. 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? இந்த மாதிரி நாள்ல எல்லா பொண்ணுங்களும் புருஷன் தன்னோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏதோ கெட்ட நேரம், நீயும் பவியும் இப்ப பிரிஞ்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல, அவளுக்கு ஒரு போனை போட்டு பேசுறா. ஏன் அவ பேசக்கூடாதா? இன்னைக்கு கல்யாண நாள்னு அவளுக்கும் தெரியும் தானே. அந்த அளவுக்குலாம் நான் இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்ல தாத்தா. அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? சமைக்க சொன்னது ஒரு குத்தம்னு வீட்டை விட்டு போயிட்டா? விட்ரா சந்தோஷ், அவதான் ஏதோ புரியாம பண்றான்னா நீயும் அவளை எதிரி மாதிரி பேசிட்டு இருக்க. பவி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ கோவப்பட்டா கூட அன்பாதான் இருக்கும். கண்டிப்பா அவ மனசு கஷ்டப்படும். நேர்ல போய் தாத்தா, எனக்கு யாருமே எந்த அட்வைஸ் தர வேண்டாம். என்னமோ நாம சொல்லி அப்படியே கேட்கிற மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாங்க. எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு தான் நீ பேசுறதே பிடிக்கலையே, அப்புறம் எதுக்காக பேசி அவன் மனசை காயப்படுத்துற? கல்யாண நாள் அதுமா அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? பவியும் சந்தோஷம் திரும்ப ஒன்னா சேரணும். எப்படியாவது அவங்க 2 பேரும் மனசை விட்டு பேசிட்டா எல்லாம் சரியாயிடும். எப்படி இவங்க 2 பேரையும் பேச வைக்கிறது? ஏதாவது பண்ணணுமே.
இந்தாங்க டீ. மேடம் அப்படியே 4 பிஸ்கட் கொடுங்க. சரிங்க சார். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். லக்ஷ்மி அம்மா, எம்டி உங்களை வர சொன்னாருமா. சரி, இதோ இப்போ வரேன். கந்தசாமி, எம்டி கூப்பிடுறாரா? நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கங்க. சரிங்க. சார் வாங்க லட்சுமி அம்மா. வணக்கம் சார். கூப்பிட்டீங்களா? வணக்கம்மா. ஆமாம்மா, உட்காருங்க. இருக்கட்டும் சார். வந்த ஒரு மாசத்திலேயே ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் நல்ல ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டியா டீ போட்டு எல்லாரோட அபிமானத்தையும் சம்பாதிச்சிட்டீங்களே. வெரி குட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை வர சொன்னேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆபீஸ்ல கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. மீட்டிங் முடிஞ்சதும் அவங்களுக்கு டீ பார்ட்டி கொடுக்கறது வழக்கம். வரவங்க எல்லாருமே பிக் ஷாட்ஸ். சோ எப்பவுமே ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து தான் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த டைம் அந்த ஆர்டரை நீங்களே பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்லா செய்றேன் சார். நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் வழக்கமா இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் மாத்தி உங்ககிட்ட கொடுக்கறேன். பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா சார். என்னை நம்பி எவ்வளவு பெரிய விஷயத்தை தரீங்க. பொறுப்பை உணர்ந்து நல்லா செய்வேன் சார். டைமிங் ரொம்ப முக்கியம் லட்சுமி அம்மா. அன்னைக்கு வரவங்க எல்லாருமே பெரிய பெரிய விஐபிஸ். அவங்க அப்செட் ஆனா அது நம்ம பிசினஸையே பாதிக்கும். அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சரிங்க சார். நன்றி சார். ஓகே, வரேன். சார் வாங்க சார், உங்களுக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்கு. ஆபீஸ் அட்ரஸ்க்கு பர்சனல் கொரியர் வந்திருக்கு. நமக்கு யாரு பார்சல் அனுப்புனது? கண்டிப்பா இது பவியோட வேலை தான். என்னதான் சண்டை போட்டாலும் கோவமா இருந்தாலும் என் மேல உள்ள லவ் அவளுக்கு அப்படியே தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் பவி. சந்தோஷ், மை கியூட் ராஸ்கல், போடா. என்கிட்ட எப்படியெல்லாம் கோவப்பட்ட, இப்ப மட்டும் என்ன கிஃப்ட் எல்லாம் ஐஸ் வைக்கிறியா? என்னதான் கோவம் இருந்தாலும் உனக்கு என் மேல இருக்கிற லவ் அப்படியே தான் இருக்கு.
சரி, பவிக்கு கால் பண்ணி பேசுவோம். சந்தோஷ்க்கு கால் பண்ணி பேசுவோம். gift அனுப்ப தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண தெரியாதா? நான் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைப்பு. நான் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? அவன் தானே முதல்ல கோவப்பட்டான். அப்போ அவன் தானே கால் பண்ணி நம்மள சமாதானப்படுத்தணும். இப்படி gift மட்டும் அனுப்ப தெரியுது, ஒரு ஃபோன் பண்ண முடியாதா? நான் ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டேன். மாட்டேன்னா மாட்டேன் தான். பவி, நான் கால் பண்ணி உன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். ஆனா நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். என் மேல இருக்கிற கோவம் இப்ப கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையோட நம்ம ஃபேவரட் பிளேஸ்ல உனக்காக ஈவினிங் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஈவினிங் 5 மணிக்கு வந்துரு. கிஃப்ட் அனுப்பி அவளே தான் கூப்பிடுறான். நம்ம போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. போய் என்னதான் சொல்றான்னு பாப்போம். அவனுக்கு அவன் பண்ணது தப்புன்னு தோணி இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் செய்யறான். அவன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நாமளும் கொஞ்சம் இறங்கி போறது ஒன்றும் தப்பு இல்ல. ஈவினிங் போய் என்னதான் சொல்றான்னு பாப்போம். அம்மா, லக்ஷ்மிமா. யாரு? வாங்க கந்தசாமி, வாங்க வாங்க. என்னம்மா உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தீங்க? ஆமா, நான் எம்டி கூப்பிட்டாருன்னு போனேன்ல. சாரிம்மா, நீங்க வரத்துக்குள்ள நான் கிளம்பிட்டேன். ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதாம்மா. பரவாயில்ல கந்தசாமி, நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு தெரியுமா? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான். அப்படியா? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நம்ம எம்டி நமக்கு ஒரு புது ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஆஹா, ரொம்ப நல்ல விஷயமா. இப்போ உங்க நேரம் ரொம்ப அமோகமா இருக்கு. நீங்க ரொம்ப ராசியானவங்க. சொல்லுங்கம்மா, என்ன ஆர்டர் அது? நம்ம ஆபீஸ்ல ஏதோ கிளையண்ட் மீட்டிங்கா. மீட்டிங் முடிஞ்சதும் ஏதோ டீ பார்ட்டி வைப்பாங்களாம். அந்த டீ பார்ட்டியை நம்மள பண்ண சொல்லிருக்காரு எம்டி சார். சூப்பர்மா, வாழ்த்துக்கள். நம்ம கேண்டீன் ஆரம்பிச்சு இவ்வளவு சீக்கிரமாவே எம்டி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காருன்னா எல்லாம் உங்க மேல இருக்கிற நம்பிக்கைதாம்மா. ஆமா கந்தசாமி, வரவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்களாம். இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஆர்டர் கொடுத்ததே இல்லையா. ஸ்டார் ஹோட்டல்ல தான் வாங்கி கொடுப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மள நம்பி எம்டி சார் இந்த ஆர்டர் நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் மெச்சும்படி இந்த ஆர்டர் நம்ம எடுத்து முடிக்கணும். கவலையே படாதீங்கம்மா, பார்ட்டிக்கு வரவங்கள நம்மள அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடுற மாதிரி பண்ணிடுவோம். எப்படியும் 30-40 பேர் வருவாங்கன்னு சொன்னாரு. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் மட்டும்தான். நான் மளிகை சாமான் லிஸ்ட் சொல்றேன், நீங்க வாங்கிட்டு வரீங்களா? சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, எழுதிக்கிங்க. 2 கிலோ மைதா. 2 கிலோ மைதா. 5 லிட்டர் எண்ணெய். 5 லிட்டர் எண்ணெய். கடலை மாவு 2 கிலோ. ஓகேமா. வெங்காயம் 2 கிலோ. பச்சை மிளகா.
ராஸ்கல். பொடி ராட்சசி. இவ்ளோ லவ் வச்சுக்கிட்டு ஏன்டா என் கூட சண்டை போடுற? கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இந்த வெட்டிங் ஆனிவர்சரிய வீட்லயே கிராண்டா கொண்டாடி இருக்கலாம்ல. சண்டை போடுறதே அதிகமா லவ் பண்றதுனால தான். ஊடல் இல்லாத காதல் எங்க இருக்கு சொல்லு? எனக்கு ஒன்னு அவ்வளவு பிடிக்கும் பவி. என்ன நான் சொல்றத கேட்காத போதுதான் கோவம் வருது. சரி விடு, போனது போகட்டும். இனி நமக்குள்ள சண்டையே கிடையாது. ஓகேவா? டபுள் ஓகே. தேங்க்ஸ் பவி. எதுக்கு? எல்லாத்துக்கும். ஐ ரியலி சாரி. இதுவும் எல்லாத்துக்குமா? ஆமா. அப்ப நானும் சாரி அண்ட் தேங்க்ஸ். இங்க பாரு, இந்த கப்பிள்ஸ்குள்ள வர்ற பிரச்சனையே இந்த மாதிரி ஈகோவால தான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுங்கிற எண்ணம் தான் லவ்வ காலி பண்ணும். அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம நீ இறங்கி வந்த பாத்தியா? ஐ ரியலி மெல்டட். என்ன சொல்ற? நீ எனக்கு gift அனுப்புனத. நானா? உன்னை தவிர வேற யாரு வித் லவ்னு எனக்கு gift அனுப்ப முடியும்? சர்ப்ரைஸ் gift அனுப்புற வரைக்கும் தான். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணக்கூடாது. நானா? நீ தானே எனக்கு gift. சாரி பவி, நானும் உனக்கு gift அனுப்பி இருக்கணும். பட் நீ முந்திக்கிட்ட. என்ன மன்னிச்சிரு. உன் அளவுக்கு நான் பிராட் மைண்டா இல்ல பவி. சாரி. சரி, இப்போவும் ஒண்ணு கெட்டு போகல. போகும்போது உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து இந்த கிஃப்ட்டுக்கு ஈக்குவலா பண்ணிடுறேன். நான் அனுப்புன மாதிரி இவனுக்கும், இவன் அனுப்புன மாதிரி எனக்கும் gift வந்திருக்கு. இது யார் வேலையா இருக்கும்? வேற யாரு? நம்ம 2 பேரும் ஒண்ணா ஆகுறதுல சந்தோஷப்படுறவங்க அத்தை ஒருத்தங்க மட்டும்தான். இது அவங்க வேலையா தான் இருக்கும். என்ன பவி, நீ அனுப்புன கிஃப்ட பார்த்து நீயே சிரிக்கிற? ஒன்னும் இல்ல சந்தோஷ். அத்தை, பவி வந்துட்டியா? அத்தை, பவி உங்களை விட்டு எப்படி அத்தை நான் பிரிஞ்சிருப்பேன்? மனசே கேக்கல. உங்களே தான் நினைச்சிட்டு இருந்தேன். போ, பேசாதே என்கிட்ட. அப்படி சொல்றவ எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்ட? தப்புதான் அத்தை. ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். சாரி. அதே மாதிரி தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? ஐயோ, தெரியாத மாதிரி பேசாதீங்க. சந்தோஷ்க்கும் எனக்கும் நீங்க தானே gift அனுப்பி வச்சீங்க.